திண்டுக்கல் பூட்டுக்கு ஃபேமஸ் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா 1980களோட கடைசியில திண்டுக்கல் மக்கள் ராத்திரி ஆனா வீட்டோட கதவை பூட்டிக்கிட்டு உள்ளேயே நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அங்க ஒரு மர்ம நபர் சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் ஒருத்தனை கொல்லுவான், ஆனா போலீஸால அவனை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த கொலை எப்ப நடக்கும், யார கொல்ல போறான் அப்படின்னு அவனே போலீஸுக்கு லெட்டர் மூலம் எழுதி அனுப்புவான். உன்னால முடிஞ்சா என்ன பிடி அப்படின்னு போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி அந்த லெட்டர் இருக்கும். அவன் பேரும் முகமும் எதுவுமே தெரியாது. ஆனா அவன் அனுப்புற அந்த ஒரு நீல நிற மை லெட்டர் திண்டுக்கல் மாவட்டத்தையே தூங்க விடாம செஞ்சிச்சு. போலீஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க, ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க பின்னாடியே நின்னு அந்த சைக்கோ சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இது உங்கள் ரெடெக்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டிய உழுக்குன லெட்டர் சீரியல் கில்லர் ஆர்ச் பாபுவோட திகிலூட்டும் கதையை தான். இந்த கதை ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். 1987 88 காலகட்டம். திண்டுக்கல் ஆர்ச் பகுதியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு வாலிபனுடைய சடலம் கிடக்குது. கழுத்து ஒரு பக்கமாக அறுக்கப்பட்டிருக்கு, ரத்தம் உறைஞ்சி கிடக்கு. அவர் பேரு கணேசன். போலீஸ் வராங்க. இது ஏதோ ஒரு குடிப்பழக்கத்தில் நடந்த கொலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 3வது நாள் திண்டுக்கல் டவுன் போலீஸுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அதில் இருந்த கையெழுத்து ரொம்பவும் தெளிவாக ஒரு ட்ரைனிங்கான மாஸ்டர் வரைஞ்சது போல நேர்த்தியா இருக்கு. அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? கணேசன் செத்துட்டான், அவன் தப்பு செஞ்சான், அவனை முடிச்சிட்டேன், இன்னும் 7 பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, தைரியம் இருந்தா என்ன பிடிங்க. இப்படிக்கு ஆர்ச் பாபு. போலீஸ் இதை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சடலம் கிடைச்சப்போ அதுல எந்த கடிதமும் இல்ல. கொலையாளிக்கு மட்டும்தான் அவன் பேரு கணேசன் அப்படின்னு தெரியும். அப்போதான் போலீஸுக்கு புரியுது இது ஏதோ ஒரு சைக்கோவோட வேலை அப்படின்னு. அந்த லெட்டரில் ஒரு சிக்னேச்சர் கத்தி படம் இருந்தது. அதுதான் திண்டுக்கல்ல ஆபத்தான அந்த மரண பீதியோட முதல் புள்ளி. பாபுவோட ஹிட் லிஸ்ட்டில் இருந்தவங்க பெரிய தாதாவோ ரவுடியோ கிடையாது, ரொம்ப சாதாரண மனுஷங்க தான். ஆனால் பாபுவுக்கு அவங்க மேலே ஒரு ஈகோ இருந்துச்சு. அதில் குறிப்பாக ஒரு 3 பேர். கணேசன், இவன் பாபுவோட பழைய நண்பன். ஒரு முறை குடிக்கிறப்போ பாபுவோட குடும்ப பின்னணியை கேலி பண்ணியிருக்கிறான். இன்னொருத்தன் மாரிமுத்து, ஒரு டீ கடைக்காரன். பாபுவுக்கு 2 ரூபாய் கடன் கொடுக்க மறுத்து அவனை பிச்சைக்காரன் அப்படின்னு திட்டி இருக்கிறான். 3வதா சுப்பையா, ஒரு வயசான ரிக்ஷா தொழிலாளி. ராத்திரி நேரத்தில் பாபுவை சவாரிக்கு ஏற்ற மறுத்திருக்கிறான். இதுதான் அவனுடைய ஈகோவில் இருந்த 3 ஆட்கள். பாபுவோட மோட்டிவ் என்னன்னா அவமானம். தன்னை யாராவது அற்பமாக பார்த்தா அவன் அவங்களோட ஹிட் லிஸ்ட்டில் அவங்கள சேர்த்துக்குவான். அவன் ஒரு மிஷன் ஓரியன்ட் கில்லர், அதாவது சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வக்கரம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஒவ்வொரு கொலையும் அவன் ரொம்ப நிதானமாக பிளான் பண்ணி பண்ணுவான். பல நாட்கள் அவன் ஃபாலோ பண்ணி அவங்க தனியாக இருக்கிற நேரத்தில் கழுத்தை அறுத்து கொல்லுவான். கொன்னுட்டு அந்த இடத்துல உட்காந்து ரத்தத்தை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவான். இப்போ இருக்கிற மாதிரி சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது, மொபைல் ஃபோன் கூட கிடையாது. போலீஸுக்கு இருந்த ஒரே ஒரு க்ளூ அந்த போஸ்ட் கார்டு மட்டும்தான். அந்த லெட்டரை தடவியல் சோதனைக்கு அனுப்புகிறாங்க. அதில் கிரிமினல் எந்த விதமான கைரேகையும் வைக்கல. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. அந்த லெட்டரில் இருந்த தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவன் பயன்படுத்துகிற அந்த ராயல் ப்ளூ இங்க் அப்போது ரொம்ப ஸ்பெஷல். அந்த மை ஒரு குறிப்பிட்ட கடையில் மட்டும்தான் கிடைக்கும். போலீஸ் அந்த போஸ்ட் கார்டில் இருந்த சீலை வச்சு அவன் எந்த ஏரியாவிலேருந்து லெட்டர் போடுறான் அப்படின்னு மேப் பண்ணாங்க. திண்டுக்கல் மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட லெட்டர் பாக்ஸில் இருந்து தான் அதிகமாக கடிதங்கள் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அங்கே போலீஸ் மாறுவேடத்தில் நின்னாலும் பாபு ரொம்ப புத்திசாலித்தனமாக தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் போலீஸுக்கு க்ளூ கொடுத்தான், ஆனால் சிக்க மாட்டான். இது போலீஸுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிப்போச்சு. ஆர்ச் பாபு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். அவனுடைய கடந்த காலம் ரொம்ப இருட்டாக இருந்திருக்கு. பாபு சின்ன வயசில் தாய் தந்தையால் கைவிடப்பட்டவன். தெருவில் வளர்ந்தான். ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சப்போ ஒரு சின்ன திருட்டுக்காக ஊர் முன்னாடி வச்சு அவனை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த சின்ன பையனுடைய மனசுல ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருக்கு. நம்மளை அவமானப்படுத்தினவங்களை விட நாம பவர்ஃபுல்லா மாறணும், அவங்க முன்னாடி நின்று காட்டணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிச்சது. அதாவது தன்னை ஒரு ஹீரோவா இல்ல ஒரு சூப்பர் பவர் உள்ளவனா உலகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். அவன் லெட்டர் எழுதுறதுக்கு காரணம் போலீஸ் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டி போல ஆட்டி வைக்கிறானே அப்படின்னு அவங்கள காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கான். ஒவ்வொரு கொலைக்கும் நடுவில் அவன் தங்குறது ஒரு சாதாரண லாட்ஜில் தான். அங்கே இருக்கிற பேப்பரில் அடுத்த கொலைக்கான பிளானை வரைவான்.
அவனுடைய ரூம்ல இருந்து பிடிப்பட்ட வரைபடங்கள் எந்த நரம்பு அறுத்தா ரத்தம் அதிகமா வரும் அப்படிங்கிற குறிப்புகள் இருந்தது போலீஸையே அதிர வச்சுது. 1988 ஆகஸ்ட் மாசம் திண்டுக்கல் ஒரு போர்க்களம் மாதிரி இருந்திருக்கு. 200 போலீஸ்காரங்க சாதாரண உடையில சுத்துறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும். திண்டுக்கல் மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற லெட்டர் பாக்ஸ் கிட்ட ஒரு ஒல்லியான வாலிபன் வரான். அவன் முகத்துல எந்த பதற்றமும் இல்லை. ஒரு கடிதத்தை எடுத்து அந்த பெட்டியில போடுறான். அங்க பிச்சைக்காரன் வேஷத்தில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் உன்னிப்பா கவனிச்சாரு. அந்த வாலிபனுடைய கை விரல்கள்ல நீல நிற மை இங்கு படிஞ்சிருக்கு. உடனே அலர்ட் ஆகுறாங்க. அந்த வாலிபன் லெட்டரை போட்ட அடுத்த நொடி போலீஸ் அவனை வலைவிரிச்சு பிடிச்சாங்க. அந்த பையில ஒரு கத்தி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த பலி ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு லெட்டரும் இருந்திருக்கு. அவன் போலீஸ்கிட்ட மாட்டினப்ப கூட அவனுடைய முகத்துல பயமே இல்லை. போலீஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீங்க தேடுற ஆர்ச்சி பாபு நான் தான், இன்னும் 2 பேரை முடிச்சிருக்கணும், அதுக்குள்ள பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பாபுவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கும் போது அவன் சொன்ன உண்மைகள் திண்டுக்கல் போலீஸையே நடுங்க வச்சுது. மொத்தம் 8 கொலைகளை செஞ்சதா வாக்குமூலம் கொடுக்குறான். அவன் எந்த கொலையையும் மறைக்கல. அதுக்கு பதிலா ஒரு சாதனை மாதிரி விவரிச்சான். என்னை அவமானப்படுத்தினவங்கள நான் மட்டும் தண்டிக்கலனா அதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்டான். இந்த கேஸ் திண்டுக்கல் கோர்ட்டுக்கு வருது. பாபுவோட தெளிவான பேச்சை கேட்டு நீதிபதியை மிரண்டு போறாரு. கடைசியா ஆர்ச்சி பாபுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. 1990களுடைய ஆரம்பத்தில் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. அவன் சாகுற வரைக்கும் தான் செஞ்ச தப்புக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை. ஒரு சைக்கோவோட உச்சக்கட்ட மனநிலை அதுதான். நண்பர்களே, ஆர்ச்சி பாபுவோட கதை நமக்கு சொல்கிற பாடம் ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் மரியாதையும் கிடைக்காம போகும்போது அது அந்த சமூகத்தின் மீதே ஒரு வன்மத்தை உருவாக்குது. ஒரு சின்ன ஈகோ, ஒரு சின்ன அவமானம் எப்படி ஒரு மனுஷனை 8 பேரோட உயிரை பறிக்கிற மிருகமாக மாத்துச்சுன்னு பார்த்தீங்களா? தவறுகள் நடக்கும்போது அதை தட்டி கேட்கணும். ஆனால் அதுவே வன்மமாக மாறும்போது அது எல்லாரையும் அழிச்சிடும். ஆர்ச்சி பாபு ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருக்க வேண்டியவன். ஆனால் அவன் தேர்ந்தெடுத்த வழி கொடூரமானது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்ச்சி பாபு மாதிரியான சைக்கோக்கள் இப்போவும் நம்ம நடுவில் வேறு ஏதாவது ரூபத்தில் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடு இணைஞ்சிருங்க. நன்றி.